வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் லவ், மேரேஜ், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே லவ் இருந்தால் தான் இருக்கும். சரி, இந்த காதல் அப்படிங்கிறது என்ன? அறிவியல் பூர்வமாக பார்த்தா இனப்பெருக்கத்துக்காக ஆண் பெண் இருவருக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு. இப்போ இருக்கிற இளவட்டங்களை கவிதை பூர்வமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, காதல் என்பது மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இருமனம் இணைந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மொழியில எழுதுவாங்க. தத்துவபூர்வமா பார்த்தா உண்மையான காதல் உலகம் போற்றும் காதல் அப்படின்னு சேராத காதலை தான் சொல்லலாம். ஆமா, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் இது போன்ற காவிய காதலர்கள் கூட அப்படித்தானே. சரி, எது எப்படியோ நீங்க உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை தேட போறீங்க அப்படின்னாலோ, இல்ல கமிட் ஆகி ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாலோ, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தான் பார்ப்பீங்க. ஏன்னா கண்டிப்பா பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்காக யாரும் லவ்லேயோ மேரேஜ்லேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ கமிட் ஆக மாட்டாங்க. ஆனாலும் ஏன் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருது? ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும், முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்ளம் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஒரு ஆணோ பெண்ணோ காதலிக்கும் போது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுகிறப்ப அவங்களோட ரியல் வேர்ல்டில் இருக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேருமே அவங்க எதிர்பார்ப்புகளுக்குள்ள அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு கற்பனையான அவங்க பார்ட்னர் மேலே அந்த அபிப்பிராயத்தோடு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஃபோனில் பேசுகிறதுனால எதுவுமே தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதில் நிஜத்தன்மை என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவும் முடியாது. திருமணத்துக்கு முன்னாடி நமக்கு வர லைஃப் பார்ட்னரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக அவங்களுடைய பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சமுதாயத்தில் இல்லவே இல்லை. அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நீ இப்படியா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசி ஒரு சின்ன விரிசலும் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி கேசஸ்லாம் எந்த காரணத்துக்காக நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க சொன்ன பதில்கள், என்னோட மெசேஜுக்கு காலுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுவாங்க, இன்ஸ்டாவில் நான் எந்த ரீல் போட்டாலும் உடனடியாக லைக் போட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட செட்டில் நிறைய பேருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எனக்கு மட்டும்தான் இல்லை, அந்த டைமில் இவங்க தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஸோ நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணங்கள் கேட்டுட்ருக்க உங்களுக்கு வேணால் சில்லியாக இருக்கலாம், ஆனால் இந்த காரணங்கள் தான் அவங்கள காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் கல்யாணம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கும் நகர வச்சிருக்கு. ஷார்ட் டைம்லேயோ இல்லை அட்ராக்ஷனுக்காகவோ நீங்கள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா ப்ராப்ளம் தான் வரும். ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும், அதாவது உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் வெளிப்படையாக தைரியமாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு, அதாவது நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட வாழ போகிற அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல ஹெல்த்தியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மனக்கசப்பும் கம்மியாகும். தெளிவான உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணலாம். அப்படி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் கிடைச்சா கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டாக இருக்கிற உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஆண் அழகான இல்லைன்னா நல்ல வேலைக்கு போகிற ஒரு பெண்ணை நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு பெண் ஒரு அழகான சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதனால் ஏற்படுற விளைவுகளும் பிரச்சனைகளையும் நீங்கள் தான் சமாளிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு நல்ல அழகான பெண்ணை நம்ம திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆண் நினச்சாங்க அப்படின்னா அழகான அந்த பெண்ணை எல்லா ஆண்களும் திரும்பித்தான் பார்ப்பாங்க. அதுபோல் வேலைக்கு போகிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வேலைக்கு போகிற பெண் வீட்டு வேலைகளை செய்கிறதுலையும் குழந்தைகளை பராமரிக்கிறதுலையும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுடைய பங்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதே போல தான் ஒரு பெண் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனை, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண் அதிக வேலை பழு கொண்டவராக இருப்பாங்க. ஸோ அதிக நேரம் அவருடைய ஆஃபீஸ் வேலையில் தான் கவனம் செலுத்தக்கூடியவராகவும் கொஞ்சம் அதிகமாக பிஸ்னஸ் ட்ரிப் அப்படி இப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அதெல்லாம் நீங்கள் தான் சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராது. ஸோ நீங்கள் எடுக்கிற
தீர்மானிக்கிற எல்லா விஷயங்களும் உங்களை சார்ந்தது, அதனால் ஏற்படுற விளைவுகளும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளை எடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புக்கு தேவையானவங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதனால் ஏற்படுற விளைவுகளை என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்களோ அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கூடாது. சில நேரங்களில் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை காமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களை கன்ஃபியூஸ் கூட பண்ணலாம். அங்கே முடிவு பண்ணக்கூடிய ஆள் நீங்களாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் உங்கள் லைஃப் பார்ட்னரோட வாழ போகிறீங்க. உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நீங்கள் தான் சமாளிச்சாகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் எதெல்லாம், அதாவது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்காக நீங்கள் எதெல்லாம் மாற்றிக்கணும் இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு மெச்சூராக பிஹேவ் பண்ணினீங்க அப்படின்னா லைஃப் லாங் ஹாப்பியாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். பொதுவாகவே ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி, அஃபெக்ஷனாக, சப்போர்ட்டிவாக, எமோஷ்னலாக, எல்லா சூழ்நிலையும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் தான் ஒரு பெண் ஆண்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் என்ன செக்யூராக பார்த்துக்கிற, ப்ரொடெக்ட் பண்ணுற, சப்போர்ட் பண்ணுற ஒரு ஹஸ்பண்டை தான் எதிர்பார்ப்பாங்க. இதையும் தாண்டி ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அப்பப்போ அசஸ் பண்ணி அதையும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை கம்மி பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எப்போவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எப்போ பேசணும், எப்போ ரியாக்ட் பண்ணணும், எப்போ பேசக்கூடாது, எப்போ ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஒரு மூன்றாவது நபர் உங்ககிட்ட அதாவது மூன்றாவது நபர் அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் தவிர மற்ற எல்லாருமே மூன்றாவது நபர் தான். ஸோ அவங்க உங்களுடைய ஒய்ஃப் பற்றியோ ஹஸ்பண்ட் பற்றியோ கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை எதையாவது இப்படி பண்ணு, இப்படி பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்லித்தராங்க அப்படின்னாலோ நீங்கள் அதை என்டர்டெயின் பண்ணவே பண்ணாதீங்க. இது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை தான் உருவாக்கும். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும், அன்போடு பேசணும். ஆனால் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களை பற்றியோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள பற்றியோ கமெண்ட் பண்ணுறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ யாரையும் என்டர்டெயின் பண்ணாதீங்க. எப்போவுமே உங்கள் இருவருக்குள்ள வேறு யாராவது அட்வைஸ் பண்ணவோ இல்லை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக டிலே ஆகும். பிரச்சனைகள் வரதுக்கு அதிகப்படியான காரணங்கள் இதனால் உருவாகும். அப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா, நியூட்ரலான ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட 2 பேருமே உட்காந்து பேசுங்க. இல்லைன்னா சைக்கோதெரபிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் போங்க. ஸோ மேரேஜ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டீங்க, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா எந்த முடிவை எடுத்தாலும் உங்கள் பார்ட்னரையும் கன்சிடர் பண்ணி அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தகுந்தாற் போல தான் நீங்களும் முடிவெடுக்கணும். முக்கியமாக பார்ட்னருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுங்க. எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் வர மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக, எமோஷ்னல் சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, நான் மட்டும் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்ல, நான் மட்டும் இதை பண்ணுறேன்ல, நான் உனக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்குறேன்ல, நீயும் அதே மாதிரி விட்டு கொடு, நீயும் இதே மாதிரி பண்ணு அப்படின்னு நான் பண்ணுறத நீயும் பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள ஒரு விஷயத்த பண்ண வைக்காதீங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அன்பு, இது எல்லாத்தையும் வச்சு அவங்க உங்ககிட்ட பிஹேவ் பண்ணணும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண வச்சிங்க அப்படின்னா அங்கே அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கவே இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை அப்படிங்கிறத விட ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி கவுன்சிலிங் வந்தவங்க
கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் அவங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷூ கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சைஸ் வந்து நம்பர் 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே ஷூ கடையில் வந்து நிறைய ஷூஸ் இருக்குது. வேறு வேறு லெதரில், டிசைனில், கலர்ஸில் உங்களுக்கு செட் ஆகிற ஷூ தான் எடுத்துக்க முடியும். 6ஆம் நம்பர் ஷூ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறக்காக உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு ஷூவை வாங்கி போட்டுக்கிட்டு உங்களால் அதை சமாளிக்க முடியுமா? அதே போல தான் நீங்கள் நிராகரிக்கப்பட்டாலோ நீங்கள் வேறு யாரையோ நிராகரித்தாலோ உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஷூஸை வாங்கி போடாமல் குப்பைக்கு போகும். அப்படி போட்டுக்கிட்டாலும் குடைச்சலாக இருக்கும். ஸோ எப்படி ஷூஸ் எல்லாம் வாங்குறப்ப ரொம்ப பொறுமையாக போட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்குறீங்களோ அதே போல தான் லைஃப் பார்ட்னரும் உங்களுடைய நேச்சருக்கு, இயல்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே தேர்ந்தெடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதும் உங்களை நீங்கள் மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சு அதை மாற்றிக்கோங்க. இங்கே முக்கியமாக பிரேக்கப் இல்லை டைவர்ஸ் ஆனவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, இல்லை ஏதோ ஒரு தவறுக்காக தான் பிரேக்கப் நடந்திருக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது குற்றம் இருக்கா, ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னா முக்கியமாக அதை சரி பண்ண பாருங்கள். ஏன்னா எந்த குற்றத்துக்காக, எந்த உங்களுடைய கேரக்டருக்காக பிரேக்கப் ஆச்சோ அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வரும். நீங்கள் அந்த கேரக்டரை சரி பண்ணாத வரை. பிரிவுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நிபந்தனைகள். எப்போவுமே நிபந்தனைகளால் ஒரு உறவை மகிழ்ச்சியாக நகர்த்தவே முடியாது. ஏன்னா உறவுக்காக ஏற்படுத்துகிற நிபந்தனைகள் ஒரு தனி நபரோட சுதந்திரத்தை கண்டிப்பாக பாதிக்கும். சுதந்திரம் இல்லாத ஒருவர் சுயமரியாதை இல்லாதவராக தான் தன்னை உணர்வாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உறவுகளுக்குள்ள கண்டிப்பாக அன்கண்டிஷனல் லவ் இருக்கவே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் உறவுகளுக்குள்ளே நீங்கள் நிபந்தனைகள் திணிக்கிறீங்க அப்படிங்கிறதே உணர முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். இது எங்கேயோ நான் படித்த கதை. இங்கே கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். முட்டாள் அமைச்சரவை கொண்ட ஒரு முட்டாள் ராஜா ஒரு நாட்டை ஆண்டு வந்தாராம். வழிபோக்கர்களுக்காக கட்டப்பட்ட மண்டபம் பாழடைந்து வந்ததுனால அது புனரமைக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள் தீட்டப்பட்டு வந்தது. அதில் நிபந்தனைகளும் கொண்டு வரப்பட்டது. முதலாவது, புனரமைக்கப்பட வேண்டிய வேலைகளுக்கு மக்களும் கலந்து கொள்ளணும். 2வது நிபந்தனை, எந்த இடம் பழுதடைந்து இருக்கோ அந்த இடத்தை மட்டுமே சரி செய்ய வேண்டும். 3வது நிபந்தனை, மண்டபத்தில் ஏற்கனவே உபயோகத்தில் இருக்கிற கதவு, ஜன்னல், கற்கள் நல்ல நிலையில இருந்தால் அதையும் உபயோகப்படுத்த வேண்டும். கடைசியான நிபந்தனை, புது மண்டபம் கட்டி முடிக்கும் வரை பழைய மண்டபத்தில் எதுவுமே இடிக்கக்கூடாது அப்படிங்கிறதா அந்த கடைசியான நிபந்தனை. பழைய மண்டபத்தை இடிக்காம எப்படி புது மண்டபத்தை கட்ட முடியும்? இப்போ இங்கே சொன்ன இந்த நிபந்தனை மாதிரி தான் நீங்களும் ஏதாவது ஒரு நிபந்தனையா வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே திணிச்சுக்கிட்டு இருப்பீங்க. திணிக்கப்பட்ட அந்த நிபந்தனைனால எந்த மாற்றங்களுமே நடந்திருக்காது. இந்த 4வது நிபந்தனை எப்படி பழைய பழுதடைந்த மண்டபத்தை மாற்ற முடியலையோ அந்த மாதிரியான நிபந்தனைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்களும் தூக்கி எறிஞ்சிருங்க. சரி, எப்படி அன்கண்டிஷனல் லவ்வோட நம்ம வாழ்க்கையை வாழணும்? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது மூடி வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் ஏதோ ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறப்ப இது எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது இனிப்பாக, கசப்பாக, காரமாக அப்படிங்கிறதும் தெரியாது. அதை திறந்தால் தான் அதோட மனம் தெரியும், சாப்பிட்டா தான் ருசி தெரியும். அது முகர்ந்து சாப்பிட்டு ருசி பண்ணிட்டா கூட அந்த மனத்தையும் சுவையையும் எந்த வார்த்தைகளால் சொல்லி உங்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியும்? எந்த வார்த்தையாலும் கண்டிப்பாக உங்களுடைய முகர்ந்து சுவைத்த அந்த உணர்வை சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் உணர்ந்த எந்த விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளால் மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். அவங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை வச்சு தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ கூட என்னுடைய கருத்து என்னோட வார்த்தைகளால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ சொல்ல போகிற கதை ஒரு ஆழ்ந்த புரிதலை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு இசைக்கருவி இருந்துச்சு. அந்த இசைக்கருவியை வச்சு இசை அமைச்சார் அந்த குரு. அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்த மட்டும் எந்திரிச்சு, நீங்கள் இசைத்த இசையுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டான். குரு பார்த்துட்டு என்ன பண்ணார்னா, திரும்பியும் அந்த இசையை துவக்கத்திலிருந்தே இசையமைச்சார். மீண்டும் அதே கேள்வியை அந்த சீடன் எந்திரிச்சு கேட்டப்ப குரு மறுபடியும் இசையை முதலிருந்து மறுபடியும் வாசிச்சாரு. பலமுறை கேட்டும் மீண்டும் மீண்டும் குரு துவக்கத்திலிருந்து
வாசிக்கிறதா செஞ்சாரு. அதோட விளக்கத்தை சொல்லவே இல்லை. சீடன் கடைசியா கேட்டான், ஐயா நீங்க எவ்வளவு முறை வாசிச்சாலும் அதோடைய அர்த்தத்தை வார்த்தைகளால சொல்லுங்க, என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டபோது குரு சொன்ன பதில் இதுதான். இசைய வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. இசையை இசையாதான் கேட்கணும், இசையாதான் புரிஞ்சுக்கணும். அதே போலதான் ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஒரு ஈடுபாடோட இருக்கணும். வாழ்க்கையில முழுமையா ஈடுபாடோட அனுபவித்து வாழாம ஆழ்ந்த உணராம அதற்கான அர்த்தத்தை தேடினீங்க அப்படின்னா வரட்டு தத்துவம் தான் வரும். எப்பவுமே பார்த்தவனோட பிரமிப்பு வார்த்தைகளால தான் இருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டவன் அவனுக்கு எட்டன கற்பனையில தான் அவனோட எண்ணத்துல வச்சுக்குவான். ஸோ பொறுமையா அப்சர்வ் பண்ணுங்க, வாழ்க்கையை அனுபவிங்க. வாழ்க்கையில ரொம்ப பொறுமையா ரொம்ப நாளாவே சிங்கிளாவே அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க பொறுமையாவே உங்களுக்கு ஏத்த ஒரு லைஃப் பார்ட்னரை பொறுமையாவே தேர்ந்தெடுங்க. அப்படி உங்களுக்கு ஏத்த ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்க அழகுலையோ அறிவிலையோ எதுலையோ மயங்கி கமிட் ஆகி லவ்னால மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச விடாமல், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாமல், ஏன் உங்களுக்கான டைமே உங்ககிட்ட இல்லாமல் கண்ட்ரோல் எடுக்கிற ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகிறத விட பி சிங்கிள். ஏன்னா எப்படி இருந்தாலும் கழுதையோ குதிரையோ பிடிச்சி கட்டி வச்சு அந்த வாழ்க்கையும் போகிற போக்கில் போயிட்டு தான் இருக்க போகுது. இதில் கழுதையாக இருந்தால் உதைக்கும், குதிரையாக இருந்தால் ரேஸுக்கு ரெடியாக வேண்டியதுதான். ஸோ சிங்கிளாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. பீயிங் எ சிங்கிள் இஸ் அ பூம். உங்களோட டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், பாசிட்டிவாக முன்னேறி போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.